இந்த வீடியோ இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதணுங்களுக்காக. இன்னைக்கு வந்து குரூப் 2 பிரிலிம்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துச்சு. நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட். எக்ஸாம் வந்து ஒரு மாடரேட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் லெவல்ல தான் இருந்துச்சு. ஒரு 90 கொஸ்டின்ஸ் போட முடிய லெவல்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடும் வந்து 25 கொஸ்டின்ல ஒரு 20 கொஸ்டின் போடுற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஜெனரல் ஸ்டடிஸ் அது ஒருத்தவங்க ஒரு படிச்ச மாதிரி அவங்களோட இது போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க உடனே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்க என்ன எதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா கீக்காக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு கீயை பார்க்காதீங்க. ஒரு 3 டேஸ் இல்ல 4 டேஸ்ல அபிஷியல் கீ வந்துடும். அபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் உடனே செக் பண்ணிக்கலாம். அவசரமா கீ செக் பண்ணிட்டு நம்ம நாளைக்கே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ரிசல்ட் வர்றதுக்கே வந்து 3 மாசம் ஆகும். அது ஒரு 90 நாள். ரிசல்ட் வந்ததுல இருந்து மெயின்ஸுக்கு ஒரு 90 நாள் இருக்கும். சோ 180 டேஸ் இருக்கு. தயவு செஞ்சு ஹரிபரியா வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இப்படி போட்டிருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட்ல இப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இன்ஸ்டியூட்டோட கீக்கும் அபிஷியல் கீக்கும் 5ல இருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பா வித்தியாசம் வரும். இப்ப எப்படின்னா கம்மியா போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பார்டர்ல பாஸ் பண்ணுவோமா மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. அபிஷியல் கீ வரட்டும், நம்ம அபிஷியல் கீழ பாத்துக்கலாம். நம்ம ஜென்ரலா யோசிப்போம், இது நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுதான், யாருமே புதுசாலாம் சொல்ல முடியாது, யாருமே கணிக்கவும் முடியாது. நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷோ தமிழ் போட்டவங்க ஒரு 90 கொஸ்டின் போட்டிருப்பாங்க. ஆப்டிடியூட்ல ஒரு 20 கொஸ்டின் போட்டிருப்பாங்க. 110 மிச்சம் 75ல ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து 40 to 50 கொஸ்டின் ஈஸியா போட முடியும். சோ அப்ப என்னாச்சு? கட் ஆஃப் 150 to 160. இதுதான் ரியாலிட்டி. இதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 டேஸ் இல்ல 4 டேஸ் கழிச்சு அபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவசரமா நீங்க செக் பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் ரெஸ்டட், இவ்வளவு நாள் நீங்க படிச்சதுக்கு கொஞ்சம் டைம் உங்களே ரீக்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மெயின்ஸுக்கு உண்டான டைம் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாரும் வந்து ஈஸியா இருந்துச்சு, நான் அந்த கொஸ்டின் போட்டேன் இந்த கொஸ்டின் போட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஈஸியா இருக்குன்னு சொல்றவங்க பாதி பேர் வந்து அந்த ஈஸியான கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ட்ரிக்கியா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த கொஸ்டின் ஈஸியா இருக்கோ அதே அந்த அளவுக்கான கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸை பத்தி பேச மாட்டாங்க. சோ நீங்க டஃப்பான கொஸ்டின் எழுதல அப்படிங்கறதுக்காக இதாகாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. 4 டேஸ் கழிச்சு அபிஷியல் கீ செக் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை தொடங்கலாம். தேங்க்யூ.